Taste the Daily. அதாவது தமிழக அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் சுமார் 20,000க்கும் அதிகமான ஆசிரியர்களுக்கு நியமனம் செய்யப்பட்ட போது ஊதிய முரண்பாடுகளோடு நியமனம் செய்யப்பட்டதாக கூறிதான் தற்போது சென்னையில் 7வது நாளாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தினர் மாபெரும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். கடந்த 2009ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த இவர்களுக்கு அதற்கு முன்னால் பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கும் உள்ள ஊதிய முரண்பாடு என்பது மிக மிக அதிக அளவில் இருப்பதாக கூறி இவர்கள் கடந்த 4.5 ஆண்டுகளாக விடியாத ஸ்டாலின் மாடல் அரசிடம் முறையிட்டு வருவதாகவும், ஆனால் தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாக இவர்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக 2021ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் இடைநிலை ஆசிரியர்களுக்கு உள்ள ஊதிய முரண்பாடுகளை கலைத்துவிட்டு சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிதான் தற்போது இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை எழும்பூரில் உள்ள வட்டார கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு இந்த போராட்டத்தை இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது செய்து வருகின்றனர். குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இந்த காந்தி இர்வின் மேம்பாலத்தின் மீது அமர்ந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக இந்த முழக்கங்களை அவர்கள் எழுப்பி வருகின்றனர். இன்று மட்டுமல்ல, கடந்த 7 நாள் போராட்டத்திலும் இதே கோரிக்கையை தான் அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு உள்ள ஊதிய முரண்பாடு என்பது 2009 மார்ச் மாதத்துக்கு முன்னதாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 8,500 ரூபாய் நிர்ணயித்ததாகவும், ஆனால் 2009 மார்ச் மாதத்துக்கு பிறகு பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்கள் அனைவருக்குமே 5,300 ரூபாய் என்ற குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயித்திருப்பதால் தற்போது ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் அதிகபட்சமாக 20,000 ரூபாய் வரை ஊதிய முரண்பாடு இருப்பதாக கூறிதான் இந்த போராட்டத்தை இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தினர் மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 7 நாட்களுக்கு முன்பு டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளாக எழும்பூரில் உள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம், அதற்கு மறுநாள் ராஜாஜி சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதற்கு மறுநாள் காமராஜர் சாலை எழிலக வளாகத்தை உள்ள காமராஜர் சாலையில் மாபெரும் தர்ணா போராட்டம், அதற்கு மறுநாள் அதே எழும்பூரில் உள்ள வட்டார கல்வி அலுவலகம், நேற்று டிபிஐயில் உள்ள நுங்கம்பாக்கம் டிபிஐ அலுவலகம், மீண்டும் இன்று எழும்பூரில் வட்டார வளர்ச்சி கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு இந்த போராட்டத்தை இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் தங்களது போராட்டத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒவ்வொரு இடைநிலை ஆசிரியர்களும் வேதனை தெரிவிக்கின்றனர். நேற்று மாலையில் கூட பேச்சுவார்த்தை நடத்துவதாக ஆசிரியர் சங்க நிர்வாகிகளை அழைத்துக் கொண்டு சென்றார்கள். ஆனால் அரசு தரப்பிலிருந்து யாரும் பேச்சுவார்த்தைக்கு வராமல் இருந்துவிட்டு காலம் கடந்த பின்னர் அவர்கள் எங்களை விடுவித்து விட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர். போராட்டம் நடத்தி வரும் இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் ஒவ்வொரு நாள் போராட்டத்தையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாக வேதனையோடு தெரிவிக்கின்றனர். நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் அனைவருமே கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதியை நம்பி திமுகவுக்கு வாக்களித்து ஏமாந்து விட்டோம், அதற்கு தண்டனையாகத்தான் நாங்கள் முட்டி போட்டுக் கொண்டு போராட்டம் நடத்துவதாக நேற்று இடைநிலை ஆசிரியர்கள் அறிவித்திருந்தனர். நேற்றைய போராட்டத்திலும் இவர்களுக்கு எவ்வித முடிவும் எட்டப்படாத காரணத்தினால் புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பிறந்த தினமான இன்று கூட எழும்பூர் காந்தி இர்வின் மேம்பாலத்தின் மீது அமர்ந்து கொண்டு அமைதியான முறையில் தங்களது எதிர்ப்பை திமுக அரசுக்கு வலியுறுத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தின் போது சம வேலைக்கு சம ஊதியம் கொடுப்பதாக தேர்தல் வாக்குறுதி அளித்தீர்களே, அந்த தேர்தல் வாக்குறுதி என்ன ஆனது? 311வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்கும் திமுக அரசுக்கு கண்டனம். திமுக அரசே இடைநிலை ஆசிரியர்களுக்கு அளித்த வாக்குறுதி என்ன ஆச்சு என்ற ஒரு முழக்கங்களோடு தங்களது குழந்தைகளோடு ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களின் குழந்தைகள் கூட மிகுந்த வீரியத்தோடு இந்த சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொருவரது கையிலும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை கையில் வைத்துக் கொண்டு விடியாத ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிரான இந்த முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 3 மாதமே உள்ள நிலையில் தங்களது கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் உரிய பதிலடியை இந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் உள்ள 20,000க்கும் அதிகமான இடைநிலை ஆசிரியர்களும் அவர்களது குடும்பத்தினரும் திமுக அரசுக்கு பரிசாக அளிப்பார்கள் என்று அவர்கள் எச்சரித்து உள்ளனர். மஞ்சுளா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். Bye.
Guardian of the nation. Guardian of the nation. We